சாதம் வடித்த கஞ்சி வச்சு ஹெல்த்தியான களி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபிட்டிஸ், கிட்ஸ்னு எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரைஸ் வடித்த கஞ்சியை சூடாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுலேயே லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம், ஆயில் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது மில்லட் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். நான் ராகி, கருப்பு கவுனி, கம்பு, சோளம் இது 4 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடலாம். அதுவே இந்த மாதிரி சைட்லலாம் கொதிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு விஸ்கு இல்லைன்னா மத்துக்கட்டை இருந்தால் அது பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்தால் கஞ்சி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு கஞ்சி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் 1 கப்பு தான் கஞ்சி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறதா இருந்தாலும் 1 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ண மிக்ஸை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி இல்லைன்னா கஞ்சி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்ஸு. இப்போது இந்த மாதிரி சேர்த்து நல்லா கையில் தண்ணி தொட்டு அழுத்தி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்களுக்கு இது கீரை கடையல் அந்த மாதிரி கடையலோடு சாப்பிட பிடிக்குமா இல்லை நான்வெஜ்ஜோடு சாப்பிட பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நான்வெஜ்ஜோடவும் பிடிக்கும், கடையலோடவும் சாப்பிட பிடிக்கும். எல்லாத்தோடையுமே இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.